எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல உள்ள குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற கட்டகத்துல இருக்கிற செயல்பாடு ஒன்றை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் கண்ணா. என்ன மேம் காய்ச்சலா? இல்லடா கண்ணா, காய்ச்சல் இருக்கேன். இல்லடா தலைவலியும் இல்ல. ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க போலங்க. என்னாச்சு மிஸ்? திங்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கெஸ் பண்ணது ரைட் தான். வர வழியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தியே உள்ள திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு சொல்லுங்க மிஸ். அதுவா, நான் வர வழியில பாத்தீங்கன்னா ரோடு குறுக்க எல்லாம் செங்கலும் மணலும் குவிச்சு குவிச்சு வச்சிருந்தாங்க அங்கங்க. அதனால என்ன பண்ண முடியலன்னா, ரோடுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யாராலையும் வர முடியல, இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி போக முடியல. அங்கே ஒரே கூட்டமாக போச்சு. ஸோ அதுதான் நான் வந்துட்டு அப்புறம் என் கூட நின்றுட்டு இருந்தவங்களாம் எப்படி ரோடு தாண்டி வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போயிருப்பாங்கன்ற யோசனையிலேயே நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் ஒதுங்கி போயிருப்பேன். ஒதுங்கி போயிருப்பியா? அப்படியா? வேற? நான் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு வருவேன். அப்படியா? அம்மாவை கூப்பிட்டு வருவியா? சரி, நீ என்னடா பண்ணியிருப்ப? அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். வீட்டுக்கிட்ட போய் ஏன் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன்? அவங்க வீட்டு முன்னாடி தானே கூச்சி வச்சிருக்காங்க மணலையும் செங்கலையும். போறதுக்கு வரதுக்கு வழி இல்லையே. போறதுக்கு வரதுக்கு வழி இல்லை. வெரி குட். ஆகாஷ் என்ன பண்ணியிருப்பேன்? இது உங்களுக்கு மட்டும் ரோடு இல்லை, இது எல்லாருக்கும் பட்ட ரோடுன்னு சொல்லியிருப்பேன். வெரி குட். ஸோ அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ரோடு வந்து உரிமை. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? வேற என்ன சொல்லியிருக்கலாம் அவங்க கிட்ட? எடுத்து சைடில் போட்டுக்கோங்க, எடுத்து ஓரமா போட்டுக்கோங்க. அதாவது இடைஞ்சல் இல்லாமல், யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். எல்லாருமே ரொம்ப அருமையா ஆன்சர் பண்ணீங்க. அதுலயும் இந்துஸ்ரீ அண்ட் ஆகாஷ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொன்னாங்க? இந்துஸ்ரீ என்ன பதில் சொன்னா? வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பேன். என்னடா சொன்ன இந்துஸ்ரீ? திரும்ப சொல்றா. அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு இது எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இந்துஸ்ரீ ஆன்சர் சூப்பரா இருந்தது. எல்லோட ஆன்சரும் சூப்பரா இருந்தது. அதுல இந்துஸ்ரீ வந்து எப்படி சொல்லிட்டா? சூப்பரா சொன்னா. அண்ட் ஆகாஷ் நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லுங்க எல்லாருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல ரோடு, எல்லாருக்கும் சேர்ந்து இந்த ரோடு. அப்புறம் இதை எடுத்துட்டு சைடுல போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சூப்பரா ஆன்சர் பண்ண நம்ம இந்துஸ்ரீக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? எஸ் மிஸ். அண்ட் இப்போ இந்துஸ்ரீ மட்டும் தான் அழகா ஆன்சர் பண்ணலா? நம்ம ஆகாஷும் கூட தான் எப்படி சொன்னார் ஆன்சர்? சூப்பரா சொன்னாரு. ஸோ ஆகாஷ்க்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? இப்போ இந்த காலையில ஒரு டாபிக் நீங்க தான் ஆன்சர் பண்ணீங்க. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரும் அப்படி ரோட்ல போடக்கூடாது. ரோட்ல யாரும் எதையும் போடக்கூடாது. யாருக்கும் இடைஞ்சலா போடக்கூடாது. ஓகே. தெருவை வந்து தனிநபர் மட்டும் பயன்படுத்த முடியாது. தெருவில் இருக்கிற எல்லாரும் யார் வேணா பயன்படுத்தலாம். மனுஷங்க மட்டும் இல்ல, மிருகங்கள் கூட அதை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்றீங்களா? ஓகே, சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சாப்பிடுறது. வெரி குட். சாப்பிட்றதுக்கான உரிமை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நம்ம நினைச்சதை சாப்பிட்றதுக்கான உரிமை இருக்குது. அப்புறம் பேசுறதுக்கான உரிமை. பேசுறதுக்கான உரிமை. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? பேசுறதுக்கான உரிமை இருக்குது. அப்புறம் நமக்கு பார்க்கிறதுக்கான உரிமை இருக்கு. எஸ், வெரி குட். நமக்கு வந்து நம்ம நினைச்சதை நம்ம விருப்பப்படுறத பார்க்கிறதுக்கான உரிமை இருக்குது. அப்புறம் எனக்கு தண்ணி குடிக்க உரிமை இருக்கு. தண்ணி குடிக்க உரிமை இருக்கு. அவனுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ மஞ்சுக்கு தாராளமா என்ன பண்ணலாம்? தண்ணி குடிக்கலாம் எப்ப வேணா. வீட்ல கம்பீரமா உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. வீட்லோட கம்பீரமா என்ன பண்ணலாம்? நம்ம போய் நம்ம வீட்ல ஜம்னு உட்காரலாம். அந்த கம்பீரமா உட்கார்றதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. சூப்பர். சூப்பர். பாரு பாப்பா என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவங்க விருப்பப்பட்டதை என்ன பண்ணலாம்? அவங்க படிக்கலாம். உட்காந்து 4 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து படிக்கலாம் நினைச்சாங்களா? வெரி குட்ல கிளாப் பண்ணுங்க. சூப்பரா சொன்னீங்க. ஓகே செல்லங்களா, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். பண்ணிட்டு வந்துட்டீங்களா? பார்த்துடலாம். கொஸ்டின் கேட்கலாமா?
ஓகே, எல்லாரும் தடுப்பூசி போட்டிருக்கீங்களா? எல்லாருமே போட்டீங்களா? சூப்பர். எப்ப போட்டாங்க தடுப்பூசி? செகண்ட் டர்ம்ல போட்டாங்க. செகண்ட் டர்ம்ல போட்டாங்களா? சரி, சூப்பர். வேற எப்படா போட்டாங்க தடுப்பூசி? அவ சொல்றது சரியா? செகண்ட் டர்ம்ல தான் போட்டாங்களா? சரி, இதுக்கு முன்னாடி தடுப்பூசி எப்ப போட்டாங்க? 3ஆம் கிளாஸ்ல போட்டாங்க மிஸ். 3ஆம் கிளாஸ்ல போட்டாங்களா? ஆமாவா? வேற எப்ப போட்டாங்க? 1ஆம் கிளாஸ்ல போட்டாங்க. சோ வெரி குட். இப்ப செகண்ட் டர்ம்ல தான் தடுப்பூசி போட்டாங்கன்னு சரியா சொன்ன மௌலிகாக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? ஓகே, அதே போல இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தடுப்பூசி போட்டாங்கன்னு கரெக்டா சொன்ன பிரதீக்ஷாக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருவோமா? இப்ப தடுப்பூசி போட்டாங்கன்னு சொன்னீங்க தானே, உங்களுக்கு யார் வந்து தடுப்பூசி போட்டா? சிஸ்டர் வந்து தடுப்பூசி போட்டாங்களா? யாருக்கெல்லாம் சிஸ்டர் தடுப்பூசி போட்டாங்க? யாருக்கெல்லாம் டாக்டர் தடுப்பூசி போட்டாங்க? உனக்கு டாக்டர் போட்டாங்களா? எல்லாம் ஸ்கூல்ல தான் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க? சரி, ஓகே. சரி, தடுப்பூசி போட்டாங்க இல்லையா? தடுப்பூசி எதுக்காக போடுறாங்க? தடுப்பூசி காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு. வேற நோய்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நமக்கு தடுப்பூசி போடுறாங்க. முதல்ல காய்ச்சல் மாதிரி மற்ற நோய்கள் நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தடுப்பூசி போடுறாங்க. ஓகே, நம்ம ஸ்கூல்ல மருத்துவ முகாம் நடந்திருக்குல்ல, அதுல யாரெல்லாம் கலந்துருக்கிறீங்க? ஓ சூப்பர், எல்லாருமே கலந்துருக்கீங்களா? ஓகே, கை கீழே போடுங்க. யாரெல்லாம் வருவா மருத்துவ முகாமுக்கு? சிஸ்டர், டாக்டர், அப்புறம் டாக்டர் ஆக போறவங்க வருவாங்களா? அப்படியா? டிரைவர், எதோட டிரைவர் வருவாங்க? வேன் டிரைவர். எந்த வேன் டிரைவர்? ஆம்புலன்ஸ் டிரைவர் வருவாங்க. ஓகே, நமக்கு நம்ம ஸ்கூல் மருத்துவ முகாமுக்கு ஒரு டீமா வருவாங்க இல்லையா? வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து எப்படி போவீங்க? அவங்க லைனா போவீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பிரஷிகா சொல்லுங்க, எதையெல்லாம் செக்அப் பண்ணுவாங்க? என்ன கேட்பாங்க டாக்டர் உங்ககிட்ட? காய்ச்சலா இல்ல ஜரமா, இது என்ன நோய்னு கேட்பாங்க. என்ன நோய்னு சொன்னா அதுக்கான மாத்திரை செக் பண்ணிட்டு எல்லாம் மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. வாவ், சூப்பர். கிளாப் பண்ணலாமா? பிரதீக்ஷா சூப்பரா ஆன்சர் பண்ணாங்களா? ஓகே, மருத்துவ முகாம்ல வர மருத்துவர்கள் என்ன செக் பண்ணுவாங்க சொல்லுங்க? கண்ணை செக் பண்ணுவாங்க. வெரி குட். கண்ணு செக் பண்ணுவாங்க. பல்ல செக் பண்ணுவாங்க. பல்ல எப்படி செக் பண்ணுவாங்க? இதெல்லாம் இருக்குமா செக் பண்ணுவாங்க. வாயை திறந்து பார்த்து என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து வேற என்ன செக் பண்ணுவாங்க? காது செக் பண்ணுவாங்க. வெரி குட். நீங்க? ஒயிட் பேப்பர் செக் பண்ணுவாங்க. என்ன செக் பண்ணுவாங்க? வெயிட் செக் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க? ஹைட் செக் பண்ணுவாங்க. வெரி குட். நீங்க? கை செக் பண்ணுவாங்க. கை. ஸ்டெத்தஸ்கோப்ல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஹார்ட் பீட் எப்படி இருக்குதுன்னு பாப்பாங்க. அப்புறம் காய்ச்சல் வந்திருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. இப்ப சூப்பரா சொன்னீங்க. மருத்துவ முகாம்ல வர டாக்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு சூப்பரா சொன்னீங்க தானே? ஓகே, இப்போ ஒரு குழந்தைக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, என்ன பண்ணுவாங்க? இது வைப்பாங்க. இப்படி எது வைப்பாங்க? தெர்மோமீட்டர். சூப்பர், சூப்பரா ஆன்சர் பண்ணாங்க. கிளாப் பண்ணலாமா? எது வைப்பாங்க? தெர்மோமீட்டர் வைப்பாங்க. ரொம்ப முடியல, அந்த கேம்ப்ல வந்து நமக்கு தேவையான மெடிசன்ஸ் எழுதி தருவாங்க. இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கு உடம்புலன்னா என்ன பண்ணுவாங்க டாக்டர்? ஊசி போடுவாங்களா? கேம்ப்ல ஊசி போடுறாங்களா? வேற என்ன பண்ணுவாங்க? மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? போயிட்டு செக் பண்ணிட்டு மெடிசன்ஸ் ஊசி எல்லாம் போடுவாங்க. வெரி குட். பிரதீக்ஷா வந்து ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. கை தட்டலாமா? அதாவது டாக்டர் கூப்பிட்டு போக மாட்டாங்க, டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. அவங்க போய் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அங்க அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அந்த டிசீஸை சரி பண்ணுவாங்க. இப்ப பல்லு செக் பண்றது எப்படி நம்ம சொன்னா இல்லைங்களா? அந்த மாதிரி கண் எப்படி செக் பண்ணுவாங்க சொல்லுங்க? டார்ச் போட்டு செக் பண்ணுவாங்க. டார்ச் எல்லாம் அடிச்சிட்டு கண்ணை இப்படி பண்ணி பார்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? கண்ணுக்கு டார்ச் அடிச்சு கண்ணை வந்து இப்படி பண்ணி பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க. டார்ச் அடிச்சு பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க. வேற இன்னொன்று பண்ணுவாங்களே, வேற நிறைய பண்ணுவாங்களே, என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க.
யார் சொல்றீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? தூரமா உட்கார வச்சுட்டு அங்க சின்ன சின்னதா எழுதிட்டு படிங்கன்னு சொல்லுவாங்க. தூரமா உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் போர்ட்ல என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்னதா நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு உங்களை படிச்சு பார்க்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் கரெக்டா படிச்சு பார்க்குறீங்க, சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் கண்ணு தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. சூப்பர், கிளாப் பண்ணலாமா அவளுக்கு? சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப கண்ணை செக் பண்ணணும், பல்ல செக் பண்ணணும், காது செக் பண்ணணும்ட்டு. இதெல்லாம் செக் பண்ணாம விட்டா என்ன ஆயிடும்? கண் பார்வை குறைஞ்சு போயிடும். வேற என்ன ஆகும்? காது சரியா கேட்காம போகலாம். அப்புறம் நமக்கு எது முக்கியம்? நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம். ஸோ மஞ்சு சொன்ன மாதிரி நமக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, நம்ம பள்ளிகள்லேயே மருத்துவ முகாம் ஏற்படுத்தி உங்களோட உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டுமா, நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சிகிச்சை தராங்க. இப்ப கடைசியா ஒரு நோய் வந்தது, ஒரு டிசீஸ் வந்தது, கொரோனா வந்தப்ப நம்ம என்ன பண்ணோம்? டாக்டர் கிட்ட போடும். நாம செல்ஃபா நம்மள பாதுகாத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? என்ன போட்டுக்கிட்டோம்? மாஸ்க் போட்டுக்கிட்டோம். ஹேண்ட் நல்லா என்ன பண்ணோம்? அடிக்கடி சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணோம்? கொரோனா வராம இருக்கிறதுக்கும் சுகாதாரமா நம்ம வாழ்றதுக்கும். எதுக்கு பண்ணோம்? சுகாதாரமா நம்ம வாழ்றதுக்கு. இப்படி சுகாதாரமா இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கமா நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு வந்துட்டு இருந்தோம்? 9 மணிக்கு. வேற 8:45 வந்துட்டு இருந்தீங்க. இப்பெல்லாம் எப்படி வரீங்க? 8 மணிக்கு. 8 மணிக்கு வரீங்களா? ஏன் 8 மணிக்குலாம் வரீங்க? இப்போலாம் ஸ்கூல்லயே சாப்பாடு போட்டுடுறாங்க, அதனால நாங்க சீக்கிரமா வந்து இங்கேயே சாப்பிடுறோம். ஆமா, இப்ப தமிழக அரசின் மூலம் நமக்கு காலை உணவு திட்டத்துல சுவையா மற்றும் தரமா உணவு கிடைக்குது இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து இங்கேயே சாப்பிடுறோம். சரி, என்னெல்லாம் டிஃபன் போடுறாங்க இங்க? வெண்பொங்கல், ரவா உப்புமா, அப்புறம் சேமியா உப்புமா, கிச்சடி, இதெல்லாம் போடுறாங்க. நம்ம காலையில மட்டும் தான் டிஃபன் தராங்களா? அப்புறம் மதியமும் நமக்கு மதிய சத்துணவு தராங்க இல்லையா? என்ன நல்ல உணவு தராங்க மதியத்துல? நீங்க சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, சுண்டல், புளியோதரை, வெஜிடபிள் ரைஸ், சாம்பார் சாதம். நீங்க சொல்லுங்க. புலாவ், ரைஸ் அண்ட் சாம்பார், லெமன் ரைஸ். நீங்க சொல்லுங்கம்மா. டொமேட்டோ பாத், தக்காளி சாதம். நீங்க சொல்லுங்க. எக் கொடுக்குறாங்க. காலையிலயும் பள்ளிக்கூடத்துல நல்லா சத்தான உணவு தராங்க, மதியத்திலயும் சத்தான உணவு தராங்க. அது மட்டுமா, வேற எங்க சாப்பிடுறோம்? நம்ம வீட்டுல சாப்பிடுறோம். வீட்லயும் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான காய்கறிகளை கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? நாம ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு தராங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து சுத்தமான உணவும் ஆரோக்கியமான சுகாதாரமான வாழ்வு மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? காற்று வேணும். வேற என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்ப உயிர் வாழ்றதுக்கான உரிமை என்னென்ன? நமக்கு சுத்தமான காற்று பெறுறது நம்ம உரிமை, தரமான உணவு பெறுறதும் நம்ம உரிமை, சுத்தமான குடிநீர் பெறுறது நம்மளோட உரிமை. இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னு வைங்களேன், தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு விடுவாங்க. கொசு மருந்தெல்லாம், கொசு வளரக்கூடாது அந்த தண்ணிலாம் கொசு மருந்து அடிப்பாங்க. இதெல்லாம் நம்ம சுகாதாரமா இருக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய செயல்கள். வேற என்ன வேணும்? அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கான உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுப்போமா? தரமான சத்தான உணவை பெறுவது நம்மளோட உரிமை, சுத்தமான நீரை பெறுவதும் நம்மளோட உரிமைகள்ல ஒண்ணு, சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேணுதல். நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, தண்ணி தேங்காம இருக்கிறது, கொசு மருந்து அடிக்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, இந்த மாதிரி சானிடைசர் யூஸ் பண்றது, இதெல்லாம் நம்மளோட உரிமை. நோய்கள் வராம பாதுகாக்க நம்ம என்ன பண்ணோம்? தடுப்பூசி போட்டோம் பாத்தீங்களா? தடுப்பூசி போடுறதும் நம்மளோட உரிமை. இப்ப உயிர் வாழ்றதுக்கான உரிமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது உயிர் வாழ்றதுக்கான உரிமைகளை பத்தி சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. தரமான உணவை பெறுதல் நம்முடைய உரிமை. தரமான உணவை பெறுதல் நம்முடைய உரிமை. சுத்தமான நீரை பெறுவது நம்மளுடைய உரிமை. சுத்தமான நீரை பெறுவது நம்மளுடைய உரிமை. நீங்க சொல்லுங்க. கை கழுவுறது நம்மளோட உரிமை. கை கழுவுறது நம்மளோட உரிமை. கை கழுவி சுத்தமா இருக்கிறது நம்மளுடைய உரிமை. நீங்க சொல்லுங்க. சுகாதாரம் எங்களோட உரிமை. சுகாதாரமா இருக்கிறது எங்களோட உரிமை. நீங்க சொல்லுங்க. பேணுவது நம்மளோட உரிமை. தூய்மையை பேணுவதும் நம்மளோட உரிமை தான். நீங்க சொல்லுங்க. தடுப்பூசி போட்டுக்கிறது நம்மளுடைய உரிமை.
தடுப்பூசி போட்டு நோயிலிருந்து நம்ம உடல் நலத்தை காப்பாத்திக்கிறது நம்மளோட உரிமை. எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? இவ்வாறே பங்கேற்பதற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமை பற்றி மாணவர்களிடம் கலந்துரையாடி அவற்றை அறிமுகப்படுத்துங்கள். பின்னர் மாணவர்களை பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்ளச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.